பாஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்றீங்க? நம்மளை காலையிலே சொன்ன மாதிரி நிஃப்டி 25,500 பிரேக் அவுட்னு ஒரு பவர்ஃபுல் மூமெண்டம் கொடுத்தது. இன்னைக்கு காலையில மார்க்கெட் 25,588 கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 25,608 வரைக்கும் மார்க்கெட் மூமெண்டம் ஆச்சு. ஒரு கட்டத்தில் 25,500 பிரேக் அவுட் ஆன உடனே 25,378 வரைக்கும் மார்க்கெட் மூமெண்ட் ஆச்சு. முடிவுல மார்க்கெட் 25,453 மார்க்கெட் முடிச்சது. காலையில 25,600 காலன் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். எஸ்டிஆர் பாருங்களேன், நமக்கு புட் சைடில் ஒரு அழகான என்ட்ரி கொடுத்துருக்கு. 100 ரூபாயில இருந்த என்ட்ரி மேல 250 வரைக்கும் மொமெண்டமா இருக்கு. இதுக்கு அடுத்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 25,450 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம கால்ஸ் இல்லை 25,450 வரைக்கும் கால்ஸ் இல்லை வந்துட்டாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ல 25,400 புட் ஆப்ஷன் வரைக்கும் பையிங் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் 25,400 கால் ஆப்ஷனில் பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைடில் 25,500 புட் ஆப்ஷனில் பையிங் இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தாலே 25,450 கால் ஆப்ஷன் வரைக்கும் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அதே மாதிரி 25,350 வரைக்கும் செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்சா 25,400 25,500 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் சேஞ்ச் வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார்ட் ட்ரேடர்ஸ் ஃபுல் கன்வர்ஷன் ட்ரிப் பண்ணுங்க.